Hi friends, welcome to Vanshi cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான kids favorite potato smiley snack எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே notification bell symbol-ஐயும் click பண்ணிக்கோங்க. வீடியோ அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். இன்னைக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துர்க்கேன். அடுத்து மசாலா பவுடர்ஸ் என்னென்ன அப்படினா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமா உப்பு எடுத்துர்க்கேன். அடுத்து இது கூடவே பெப்பரும் எடுத்துர்க்கேன் நான். பெப்பர் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலா பவுடர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்க நல்லா கட்டி இல்லாம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து தான் அந்த மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணனும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்றேன். மாவு ஆட் பண்ண பின்னாடி இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவுக்கான அளவு உப்பு ஆட் பண்ணனும், அப்பதான் டேஸ்ட் கரெக்ட்டா இருக்கும். ஃபைனலா கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு நீங்க வேக வச்சு எடுத்த உடனே மேஷ் பண்ணிராதீங்க, ஏன்னா சொதன்னு இருக்கும். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மேஷ் பண்ணீங்க அப்படினா நல்லா ட்ரை ஆயிரும். அப்ப மேஷ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ சப்பாத்தி கட்டையில மைதா மாவு இல்லாட்டி கோதுமை மாவு ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதை நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்திருந்த அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ரொம்ப தடிமனாக இருக்கணும்னு இல்லை, ஓரளவு திக்னஸாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு லைட்டாக அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி குக்கி கட்டர் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன மூடி நம்ம வீட்டில் சில்வர் கிண்ணத்தோடது ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கட் பண்ணி எடுத்த அந்த ரவுண்ட்ஸை நம்ம ஸ்ட்ரா இல்லாட்டி இந்த மாதிரி குச்சி இருந்தது அப்படின்னா அதை வச்சு ஓட்டை போட்டுக்கலாம், கண்ணு மாதிரி செட் பண்ணுறதுக்காக. அடுத்து ஸ்பூனை வச்சு நம்ம வாய் மாதிரி செட் பண்ணிக்கலாம். வாய் மாதிரி அதை கர்வ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண பின்னாடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி நம்ம மாவை மறுபடியும் ரவுண்ட் பண்ணி மறுபடியும் தேய்ச்சி இதே மாதிரி குக்கி கட்டர் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து திருப்பி கண்ணு இந்த வாயெல்லாம் செஞ்சு இதே மாதிரி மாவு ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அந்த ஷேப்ஸ் செஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான பொட்டேட்டோ ஸ்மைலி கிரன்ச்சியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் இது. செஞ்சு கொடுங்க, இதே மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால ரெட் கலரில் தான் நமக்கு கிடைக்கும். சில்லி பவுடர் ஆட் பண்ணாமல் வெறும் மஞ்சள் தூள், மல்லித்தூள் கொஞ்சமாக, பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா எல்லோ கலரில் வரும். நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால ரெட் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஸ்மைலி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு 2 சைடும். இப்போ ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு கூடவே டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ கெச்சப் வீடியோ உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.